ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. மால் சீரணிமால் என்று பெரியாழ்வார் தன்னுடைய கல்யாண குணங்களை தனக்கு ஆபரணமாக கொண்டவன், அடியார்களிடம் மிகுந்த அன்பு கொண்ட உயர்ந்தவனான சர்வேஸ்வரன் என்கிறார். மணிவண்ண உருவின் மால் என்று நீலரத்னம் போல நிறத்தையும் வடிவையும் உடைய எம்பெருமான் எல்லா ஜீவாத்மாக்களிடமும் அளவற்ற அன்பு கொண்டவன். அந்த அன்பால் தான் திரிவிக்கிரமனாக உலகளந்த போது அனைவருடைய தலைகளையும் தன் திருவடியால் தடவினான் என்கிறார். மாலே மணிவண்ணா என்று தான் அடியார்களிடம் கொண்ட அன்பினாலே கண்ணனாக அவதரித்தான். மணி போன்ற அழகிய திருமேனி நிறம் கொண்ட எம்பெருமான் என்கிறாள் ஆண்டாள். மதுவின் துழாய்முடி மாலே என்கிறாள் ஆண்டாள். இதை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை எல்லா லோகங்களுக்கும் தானே சக்கரவர்த்தி என்று காட்டும் விதமாக தேன்பெருகும் துளசி மாலையை தன் திருமுடியில் அணிந்திருக்கிறான் எம்பெருமான் என்று விளக்குகிறார். மாலாய் பிறந்த நம்பியை என்று ஆண்டாள் கண்ணன் அன்பின் வடிவாகவே அவதரித்து அனைவரிடமும் அன்பையே செய்பவன் என்கிறாள். மாலை கடியரங்கத் தரவணையில் என்று குலசேகர ஆழ்வார் சர்வேஸ்வரன் மதில்களை அரணாக உடைய திருவரங்கத்தில் ஆதிசேஷன் என்னும் அணையில் பள்ளி கொண்டிருக்கிறான் என்கிறார். மாவினை வாய்ப்பிழந்துகந்த மாலை என்கிறார் குலசேகர ஆழ்வார். இதை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை குதிரை வடிவில் வந்த கேசி என்னும் அசுரனை கொன்றான் கண்ணன். இவ்வாறு விரோதியை அழித்ததனால் அடியார்களின் விரோதியை போக்கினோம் என்று மகிழ்ந்தான் என்கிறார். அவனுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் அவன் அடியார்களிடம் கொண்ட அன்பு என்று விளக்குகிறார். மையல் கொண்டு ஒழிந்தேன் எந்தன் மாலுக்கே என்று என்னிடம் அன்பு கொண்டவனான அரங்கனிடம் நானும் மிகுந்த அன்புடையவனாக இருக்கிறேன் என்கிறார் குலசேகர ஆழ்வார். மாலின் நீர்மை வையகம் மறைத்தது என்று திருமழிசை ஆழ்வார் மனிதர்களிடம் மிக்க அன்புடையவன் எம்பெருமான். ஆனாலும் அவனுடைய கருணையை மதிக்காமல் மனிதர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள் என்கிறார். ஆதிமால் பீடு கோயில் கூடு நீர் அரங்கமென்ற பேரதே என்று உலகிற்கு காரணமான சர்வேஸ்வரன் எழுந்தருளியிருக்கும் பெருமையுடைய கோவில் திருவரங்கம் என்கிறார். குடந்தையில் கிடந்தமாலும் அல்லையே என்று திருக்குடந்தையில் பள்ளி கொண்டிருக்கும் சர்வேஸ்வரன் நீயல்லவா என்று எம்பெருமானிடம் கேட்கிறார். மாலை வாழ்த்தி வாழ்மினோ என்று திருமழிசை ஆழ்வார் எளிமை கருணை அன்பு போன்ற குணங்களை கொண்ட சர்வாதிகன் எம்பெருமான். அவனை வணங்கி புகழ்ந்து பாடி ஆத்மா உள்ள வரையில் பரமபதத்தில் பேரின்பத்தை பெற்று வாழுங்கள் என்று உபதேசிக்கிறார். தென்திரையுள் மண்ணு மால் என்று எம்பெருமானை தெளிந்த அலைகளை உடைய திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருப்பவன் என்கிறார். வேங்கடம் அடைந்த மால் பாதமே என்று கருணை தோன்ற திருமலையில் நிற்கிறான் எம்பெருமான். அடியார்களிடம் பேரன்பு கொண்டவனாய் நிற்கும் திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை அடையுங்கள் என்று உபதேசிக்கிறார். நல்க வேண்டும் மால பாதமே என்று நாம் பரமபதத்திற்கு சென்று எம்பெருமானுக்கு இடைவிடாத தொண்டு செய்யும் பேற்றை நமக்கு அளிக்கக்கூடியது அவனுடைய திருவடிகளே என்கிறார். நலங்கொள் மாலை நன்னும் என்று எம்பெருமானுடைய கல்யாண குணங்களால் வந்த பெருமைகளை உடைய சர்வேஸ்வரனை அடையும் வழி அவனுடைய கருணை ஒன்றே என்று நினைத்திரு என்று தம்முடைய மனதிற்கு உபதேசிக்கிறார் திருமழிசை ஆழ்வார். எங்கள் மால் இறைவன் ஈசன் என்று திருவரங்கநாதன் அடியார்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவன், அன்பே வடிவமாக இருப்பவன் என்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார். உள்ளத்தே உறையும் மாலை என்று எல்லா ஜீவாத்மாக்களின் உள்ளும் சர்வேஸ்வரன் வசிக்கிறான். அவன் அனைத்தும் அறிந்தவன், எல்லோரை விடவும் பெரியவன். அவனே திருவரங்கத்தில் எழுந்தருளியிருக்கிறான் என்கிறார். யானையை கொன்ற கண்ணனை அரங்கமாலை என்று கம்சனால் ஏவப்பட்ட குவலயாபீடம் என்ற யானையை கொன்ற கண்ணனே இப்போது திருவரங்கத்தில் அடியார்களிடம் கொண்ட அன்பால் எழுந்தருளியிருக்கிறான் என்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார். வையமுன் அளந்த மாலை என்று உலகங்களையெல்லாம் அளந்த பெரியவன் எம்பெருமான் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். இரணியனை வாடாத வள்ளுகிறால் பிளந்தளைந்த மாலதிடம் என்று இரணியனை தன்னுடைய கூர்மையான நகங்களால் கிழித்து அவனை அழித்தான் எம்பெருமான். அதற்கு காரணம் தன் பக்தனான பிரகலாதனிடம் கொண்ட அன்பு என்கிறார். மாலே என வல்வினை தீர்த்தருளாயே என்று பெரியோனே
என்னுடைய பாவங்களை தீர்த்தருள வேண்டும் என்று எம்பெருமானிடம் வேண்டுகிறார். அந்த நாளி மாலே என்று அடியார்களிடம் கொண்ட அன்பினால் அழகிய குளிர்ந்த திருவாலி என்னும் திவ்ய தேசத்தில் எழுந்தருளியிருக்கிறான் எம்பெருமான் என்கிறார். விடைகள் 7 மால் என்று நப்பின்னை பிராட்டியிடம் கொண்ட அன்பினால் 7 காளைகளோடு யுத்தம் செய்தவனென்றும், மருதம் சாய்த்த மாலதிடம் என்று சேர்ந்து நின்ற 2 மருத மரங்களை சாய்த்த எம்பெருமான் பிராட்டியிடம் கொண்ட அதே அன்பை தன் அடியார்கள் எல்லோரிடமும் கொண்டிருப்பவன் என்றும், அவன் எழுந்தருளியிருக்குமிடம் புள்ளம்பூதங்குடி என்றும் கூறுகிறார். மாலாய் ஆலிலை வளர்ந்து என்று சர்வாதிகனான எம்பெருமான் பிரளய காலத்தில் எல்லா லோகங்களையும் விழுங்கி தன் வயிற்றில் வைத்து காத்தான் என்கிறார். அரவணையில் பள்ளி கொண்டுரைகின்ற மால் என்று ஆதிசேஷன் என்னும் பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்டிருக்கும் சர்வேஸ்வரன் என்றும், எங்கள் மால் இறைவன் நாமம் என்று என்மேல் அளவற்ற அன்பு கொண்டவனும் இயற்கையான தலைவனுமான அந்த எம்பெருமான் திருப்பேர் நகரில் எழுந்தருளி இருக்கிறான் என்றும் கூறுகிறார். மாலை மாமதியை என்று அடியார்களிடம் கொண்ட அன்பினால் அவர்கள் தன்னை அடைவதற்கு தேவையான ஞானத்தை அவர்களுக்கு கொடுப்பவன் எம்பெருமான் என்கிறார். மால் உரைகின்றது இங்கு என்று சர்வேஸ்வரனான எம்பெருமான் எழுந்தருளியிருக்குமிடம் திருக்கோட்டியூர் என்கிறார். மாலை ஆலியில் கண்டு என்று சர்வேஸ்வரனை திருவாலியில் சேவித்தேன் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். குடந்தை கிடந்த மால் என்று அவனே திருக்குடந்தையிலும் எழுந்தருளியிருக்கிறான் என்கிறார். மால் இனம் துழாய் வரும் என் நெஞ்சகம் என்று என்னுடைய மனம் என்னிடம் அன்பு கொண்டவனான சர்வேஸ்வரனின் அழகிய துளசி மாலைக்கு ஆசைப்படுகிறது என்கிறார். குரவை பிணைந்த மால் என்று கோபிகைகளிடம் கொண்ட அன்பினால் அவர்களுடன் சேர்ந்து குரவை கூத்தாடினான் கண்ணனாக அவதரித்த சர்வேஸ்வரன் என்கிறார். மாலை மறவாது இறைஞ்சி என் மனமே என்று சர்வேஸ்வரனை எப்போதும் மறந்துவிடாதே என்று தன் மனதிற்கு உபதேசிக்கிறார். மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் என்று மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். அடியார்களிடம் அளவற்ற அன்பு கொண்டவனான எம்பெருமான் திருவாலியில் எழுந்தருளி இருக்கிறான். அவனை வணங்கி அவனுடைய பெருமைகளை பேசாதவர்களின் பேச்சு பிரயோஜனமற்ற பேச்சு என்கிறார். என் மனத்து மாலை என்று திருமங்கையாழ்வார் எம்பெருமான் தம்மிடம் கொண்ட அன்பால் தம்முடைய மனதை விட்டு நீங்காமல் விரும்பி வசிக்கிறான் என்கிறார். மருதிடை போய் மண்ணளந்த மால் என்று சர்வேஸ்வரன் கண்ணனாக 2 மருத மரங்களுக்கு நடுவே தவழ்ந்து சென்று அவற்றை முறித்தான். அவனே திரிவிக்கிரமனாக உலகங்களையெல்லாம் அளந்தவன் என்கிறார் பொய்கை ஆழ்வார். எரியுருவ வண்ணத்தான் மார்பிடந்த மாலடியை என்று நெருப்பு போன்ற உடம்பையுடைய இரணியனுடைய மார்பை பிளந்தான் நரசிம்மன். பிரகலாதனிடம் கொண்ட அன்பால் இரணியனை இவ்வாறு அழித்தான் என்கிறார். வேங்கடமே வெண்சங்கம் ஊதியவாய் மாலுகந்த ஊர் என்று வெண்மையான சங்கை தனது அழகிய பவளம் போன்ற வாயில் வைத்து ஊதிய எம்பெருமான் விரும்பி எழுந்தருளியிருக்குமிடம் திருவேங்கடம் என்கிறார். அந்த திருவேங்கடமே நித்தியசூரிகள் எங்களுடைய இடம் என்று விரும்பி வந்து எம்பெருமானை சேவிக்கும் இடம் என்பது பற்றி வேங்கடமே மேலசுரர் எம்மென்னும் மாலதிடம் என்கிறார். மந்திரங்கள் கற்பனவும் மாலடியே கைத்தொழுவான் என்று பகவானை பற்றிய மந்திரங்களை கற்பது அவனுடைய திருவடிகளை கையால் வணங்குவதற்காகவே என்கிறார். பிறையிருந்த செஞ்சடையான் பின் சென்று மாலை என்று பூதத்தாழ்வார் தலையில் பிறைச்சந்திரனை சூடிய சிவன் எம்பெருமானை பின்தொடர்ந்து சென்று வணங்கி தன் குறைகளை தீர்த்து கொண்டான் என்கிறார். மால் தேடி ஓடும் மனம் என்கிறார் பூதத்தாழ்வார். இதை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ஒரு கொடி படர்வதற்கு கொம்பை தேடுவது போலும் அரங்கனை தேடி ஓடிவரும் காவிரி போலும் என் மனம் பரமபதநாதனை தேடி செல்கிறது என்று ஆழ்வார் கூறுவதாக விளக்குகிறார். வன்தடக்கை மால் என்று வள்ளல் தன்மையுடன் கூடிய பெரிய கைகளை உடைய எம்பெருமான் வசிக்கும் இடங்கள் திருவரங்கம், திருக்கோட்டியூர், திருவேங்கடம், திருநீர்மலை ஆகிய திவ்ய தேசங்கள் ஆகும் என்கிறார். மலர்மகள் தோள் மாலே என்று பூவில் வாசம் செய்பவளான பெரிய பிராட்டியின் தோளோடு கூடியிருக்கும் அன்புடையவன் எம்பெருமான் என்கிறார்.
மறையாங்கு என உரைத்த மாலை என்று வேதங்கள் எம்பெருமானின் பெருமையை அளவிட்டு இத்தகையவன் என்று சொல்ல முடியாமல் அத்தகையவன் என்றே காட்டுகிறது என்கிறார். மாவடிவில் மண் கொண்டான் மால் என்று அடியார்களிடம் அளவற்ற அன்பு கொண்டவனான எம்பெருமான் வாமனனாக வந்து மகாபலியிடமிருந்து பூமியை பெற்றான் என்கிறார். மாலே நெடியானே என்று அடியார்களிடம் அன்பு கொண்டவனே, அளவிட முடியாதவனே என்று எம்பெருமானை துதிக்கிறார் பூதத்தாழ்வார். மாகாயமாய் நின்ற மார்க்கு என்று பெரிய திருமேனியாக வளர்ந்து நின்ற திருவிக்கிரமனுடைய நீண்ட திருமுடியானது மேலுலகங்களை தாண்டி சென்று அண்டத்தளவும் வளர்ந்தது என்கிறார். மால் பால் மனம் சுழிப்ப என்று சர்வேஸ்வரனிடம் மனம் ஈடுபட, அதனால் பெண்களின் அழகில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை குறையும் என்கிறார். வந்துழாய் மால் என்று குளிர்ந்த திருத்துழாய் மாலையை அணிந்தவன் எம்பெருமான் என்கிறார் பேயாழ்வார். வளையுகிர் தோள் மாலே என்று இரணியனின் உடலை கிழித்த வளைந்த நகங்களையும் வலிமையான தோள்களையும் உடைய நரசிம்மனை பற்றி கூறுகிறார் திருமழிசை ஆழ்வார். தொல்லை மால் என்று நெடுங்காலமாக தம்மிடம் அன்பு கொண்டிருக்கிறான் எம்பெருமான் என்கிறார். மால்தான் புகுந்த மடநெஞ்சமென்று எம்பெருமான் தானே மேல் விழுந்து வந்து ஆசையுடன் புகுந்திருக்கும் சிறப்பை உடையது அவனுக்கு அடங்கிய என்னுடைய மனம் என்கிறார் திருமழிசை ஆழ்வார். மாமதியை மாலுக்கென்று எப்போதும் கை நீட்டும் யானையை என்கிறார் திருமழிசை ஆழ்வார். இதை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சந்திரனை மங்கள தீபமாக திருவேங்கடமுடையான் திருமுன்பே வைக்க வேண்டுமென்று திருவேங்கடத்தில் வசிக்கும் யானை சந்திரனை நோக்கி கை நீட்டுகிறது என்று விளக்குகிறார். தொழில் எனக்கு தொல்லை மால் தன்னாமம் ஏத்த என்று பழமையானவனான எம்பெருமானுடைய திருநாமங்களை ஓதிக்கொண்டிருப்பதே எனக்கு வேலை என்கிறார் திருமழிசை ஆழ்வார். மாலே உனது தன்தார் என்று தலைமகளின் தாயாக பாடுகிறார் நம்மாழ்வார். அவள் எம்பெருமானிடம் அன்பே வடிவான உன்மேல் என் மகள் மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறாள். நீ அணிந்துள்ள குளிர்ச்சியான அழகான துளசி மாலையை உன்னிடமிருந்து பெற்று அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் என்றும், முற்காலத்தில் உலகங்களையெல்லாம் அளந்த உன்னுடைய துளசி மாலையிலேயே அவளுடைய மனம் இருக்கிறது என்பது பற்றி உலகளந்த மால்பால் துழாய்க்க மனமுடையார் என்றும் கூறுகிறார். மாலை நன்னாவில் கொள்ளார் என்று நம்மாழ்வார் சர்வேஸ்வரனை பற்றி மட்டுமே பேசுவதற்காகவே நாக்கு இருக்கிறது. ஆனாலும் சிலர் அந்த நாக்கை கொண்டு மற்ற விஷயங்களை பேசுகிறார்களே என்று வருந்துகிறார். மாலை கண்ணாரக் கண்டு என்று நம்மாழ்வார் நித்தியசூரிகள் எப்போதும் இடைவிடாமல் அனுபவிக்கும் சர்வேஸ்வரனை தங்கள் கண்களாரக் கண்டு தங்களுடைய காலத்தை கழிக்கும் ஒப்பற்ற ஆசை உடையவர்களுக்கு தூக்கம் என்பதே கிடையாது என்கிறார். தன்துழாய் மாலாரை வாழ்த்தாம் என்று குளிர்ந்த துளசி மாலையை அணிந்திருப்பவனான அடியார்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனான சர்வேஸ்வரனை அன்பினால் மங்களாசாசம் பண்ணுகையாகிய காரியம் ஒன்றை மட்டுமே சிக்கென பிடித்துக்கொள் என்று தன் மனதிற்கு உபதேசிக்கிறார். மாலைத்தாம் வாழ்த்தாது இருப்பர் என்று சில மனிதர்கள் மனதையும் வாயையும் எம்பெருமானிடம் ஈடுபடுத்தி அவனை நினைப்பதோ துதிப்பதோ இல்லை. அவர்கள் இதனால் தங்கள் எதிர்காலத்துக்கு நன்மையே தேடிக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்கிறார். வாழ்வடங்க மார்விடந்த மால் என்று இரணியனுடைய வாழ்ச்சி முடியும்படி செய்தவன் நரசிம்மனாக அவதரித்த எம்பெருமான் என்கிறார். மாலே படிச்சோதி மாட்டேல் என்று நம்மாழ்வார் எம்பெருமானே, உன்னுடைய தேஜசுடைய திருமேனியை எனக்கு என்றும் மாறாமல் எப்போதும் நான் சேவிக்கும்படி நீயே அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார். மண் கொண்ட மால்தனில் மிக்குமோர் தெய்வமுளதே என்று எம்பெருமானை தவிர வேறு ஒரு உயர்ந்த தெய்வம் இல்லை என்கிறார் நம்மாழ்வார். உலகங்களை அளந்து அனைவருடைய தலைகளிலும் திருவடியை வைத்தவன்தானே உயர்ந்த தெய்வமாக இருக்க முடியும். அவனுடைய திருவடியால் தொடப்பட்டவர்கள் எவ்வாறு உயர்ந்த தெய்வமாக இருக்க முடியும் என்று நம்மாழ்வார் கூறுவதாக விளக்குகிறார் சுவாமி நம்பிள்ளை. மால் என்கோ என்று சர்வேஸ்வரனான எம்பெருமான் தன் அடியார்களிடம் அளவிட முடியாத அன்பை கொண்டிருக்கிறான் என்றும், மால் செய்கின்ற மால் என்று அவர்களையும் தன்மேல்
அளவிட முடியாத அன்பு கொண்டவர்களாக ஆக்குகிறான் என்றும் கூறுகிறார். ஞாலம் உண்டு உமிழ்ந்த மால் என்று எம்பெருமான் தன்னால் காக்கப்பட வேண்டியவற்றிற்கு ஆபத்து வந்த பிரளய காலத்தில் உலகங்களையெல்லாம் விழுங்கி தன் வயிற்றில் வைத்து காத்து பின்பு வெளியிட்டான். அவ்வாறு கன்றுக்குட்டியிடம் பசு கொண்ட அன்பு போல் ஜீவாத்மாக்களிடம் தாயன்பு கொண்டவன் எம்பெருமான் என்கிறார். மாலார் வந்தினால் அடியேன் மனத்தே மன்னினார் என்று சர்வேஸ்வரன் மேன்மையானவனாக இருந்த போதிலும் அவனுடைய அடியவனான என் மனதிற்குள் எப்போதும் எழுந்தருளியிருக்கிறான் என்கிறார். நெடிய மால் என்று மிகுந்த மேன்மையுடைய சர்வேஸ்வரன் என்று எம்பெருமானை பற்றி கூறுகிறார். மாலுக்கு வையமளந்த மணாளர்க்கு என்று தன்னை வேண்டாதவர்களுடைய தலைகளிலும் கூட திருவடியை வைத்து அருள் புரிந்தான் எம்பெருமான். அதற்கு காரணம் அவனுடைய அன்பு என்கிறார். மாலாய் மயக்கி அடியேன் பால் என்று கருத்த திருமேனியை கொண்ட கண்ணனாக தன்னுடைய குணங்கள் மற்றும் செயல்களால் அனைவரையும் மயக்கியவன் என்கிறார். குடந்தை மாமலர் கண் வளர்கின்ற மாலே என்று நம்மாழ்வார் பெரிய தாமரை பூ போன்ற கண்களை கொண்ட எம்பெருமான் தன் அடியார்களிடம் கொண்ட அன்பால் திருக்குடந்தை என்னும் திவ்ய தேசத்தில் பள்ளி கொண்டிருக்கிறான் என்கிறார். மால் அரி என்று அடியார்களிடம் அன்பு கொண்ட எம்பெருமான் அவர்களுடைய பாவங்களை போக்குபவன் என்கிறார். மூவுலகும் தம் வயிற்றில் கொண்டு நின்ற வண்ணம் நின்ற மால் என்று நம்மாழ்வார் எம்பெருமான் பிரளய காலத்தில் உலகங்களையெல்லாம் தன் வயிற்றில் வைத்து காத்தமை பற்றி கூறுகிறார். இவ்வாறு எல்லா லோகங்களையும் வயிற்றில் வைத்து கொண்ட போதும் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தான் சர்வேஸ்வரன் என்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.